திரு ஸ்டாலின் அடிக்கடி குறிப்பிடுகிறார். இன்றைக்கு மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டிற்கு எந்த வளர்ச்சியும் கிடைக்கவில்லை என்று ஒரு தவறான அவதூறான பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு மேடைக்கு வருவதற்கு முன்பு நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் 4400 கோடியை வளர்ச்சி திட்டங்களுக்காக கொடுத்துவிட்டு தான் இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றார். ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டுக்கு வருகின்ற பொழுது ஆயிரக்கணக்கான கோடியை ஒதுக்கி தமிழ்நாடுடைய வளர்ச்சிக்காக அவர் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். வேண்டுமென்ற திட்டமிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இன்றைக்கு மத்திய அரசை திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார்கள். திரு ஸ்டாலின் அவர்களை 15 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீர்கள். தமிழகத்திற்கு எந்த நிதியை கொடுத்தீர்கள்? என்ன திட்டத்தை கொண்டு வந்தீர்கள்? அதனால் தமிழக மக்கள் எந்த ஏற்றம் பெற்றார்கள் என்று உங்களால் சொல்ல முடியுமா? குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் மத்தியிலே அமைச்சராக வந்தார்கள், அதிகாரத்திற்கு வந்தார்கள், கொள்ளையடித்தார்கள். அதுதான் உங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடாக இருந்தது.